மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சக்திவுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் 8ஆம் தேதி அன்று துலாம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்து வாரத்தின் இறுதியில் அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தா மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம். இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள்: வெள்ளிக்கிழமை அன்று மாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு மாறுகிறார். மேலும் இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று சனி மகா பிரதோஷம் ஏற்படுகிறது. இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு, என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்பதை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் தொடங்குகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் சந்திராஷ்டம தினங்களாகவும் அமைகிறது. இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரத்தில் மேஷராசி நேயர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகளை தவிர்த்தால் வாரத்தின் இறுதியில் இவர்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படாது. இந்த வாரம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். திருமண பேச்சுவார்த்தைகள், சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகளை வாரத்தின் இறுதியில் தொடங்கலாம். மாத பிறப்பு இந்த மாசி மாதமானது சூரியனினுடைய மாற்றம் மேஷராசி நேயர்களுக்கு லாபத்தில் கிரகநிலைகள் அனைத்தும் மிகவும் உத்தமமாக அமைந்திருக்கின்றன. லாபத்தில் சூரியன், ராகு, புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரமானது மிகவும் இவர்களுக்கு ஒரு தோதாகவே இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மாத பிறப்பு அன்று சூரியனை வழிபாடு செய்து கோதுமை தானம் செய்ய ராகுவுடன் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நல்ல பரிகாரமாகவே அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த உயர் அதிகாரிகளிடத்தில் ஒரு வேறுபாடுகள் சூரியனின் மாற்றத்தினால் இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வாரத்தின் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இவர்களுக்கு சாதகமான நாட்களாகவே இருக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றியடையும். மேஷராசி நேயர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. புதிய மனிதர்களின் சந்திப்பு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம். இந்த சந்திப்பானது இவர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை கொடுக்கும். வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திரனின் சஞ்சாரமானது மேஷராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் மன அமைதியும் தரும். சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானின் வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான வாரமாக அதை அமைத்து கொடுக்கும். ரிஷபராசி நேயர்கள்: ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் மிகுந்த நாட்களாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பாரங்கள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் இது அனைத்தும் உங்களுக்கு குறையும். வாரத்தின் இறுதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று எதிலேயும் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். நீண்ட தூர பிரயாணங்களை நீங்கள் வாரத்தின் இறுதியில் தவிர்ப்பது நல்லது. 13ஆம் தேதி அன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மாத பிறப்பில் அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம். அன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து சூரியன் ராகுவுடன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத பிறப்பானது அலுவலகத்தில் அதிகமான பொறுப்புகளையும் மற்றும் மறைமுகமாக எதிரிகளையும் கொடுக்கலாம். ஆகவே மாத பிறப்பில் ரிஷபராசி அன்பர்கள் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மாத பிறப்பில் அன்னதானங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெளிநாடு தொடர்புகள் கிடைப்பதற்கும் வெளிநாட்டில் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளும் உங்களுக்கு சேரும். குடும்ப பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம்.
பண பட்டுவாடா செய்வது மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளை பேசுவது, இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நடைபெறும். இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், விசா பிரச்சனை இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் நிச்சயமாக உண்டு. புதிய வியாபார முயற்சிகள், புதிய வேலை முயற்சிகளை இந்த வாரத்தின் மத்தியில் செய்யலாம். வாரத்தின் ஆரம்பமும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இந்த வாரத்தில் சனி பிரதோஷம் அன்று சனிக்கிழமை நீங்கள் சிவன் ஆலய வழிபாடை செய்து மற்றும் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அர்ச்சனை செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு மன நிறைவை தரும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 5, 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று சந்திரன், குரு ஆகிய இரு கிரகங்களினாலும் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்திருக்கும். குரு சந்திர யோகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளை கையாளலாம். வியாபாரம் சிறப்படையும். மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய வியாபார ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். இந்த வாரத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு. மனதில் ஒரு சில பாரங்கள் இருந்தாலும் சூரியனினுடைய மாற்றமானது பாக்கியத்தில் வருவதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாரமாக அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன், ராகு, சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரமானது மிதுன ராசி நேயர்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக கொடுக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் நவக்கிரக வழிபாடுகளை செய்வது இவர்களுக்கு மிகவும் சாதக பலனை கொடுக்கும். வியாபாரம், குடும்பம், பிள்ளைகள் மற்றும் ஆரோக்கியம் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சங்கடங்களும் உங்களுக்கு தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான மனக்குழப்பங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் சூரியனினுடைய மாற்றமானது 13ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு மாறுகிறார். மாசி மாத பிறப்பு கடகராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் ராகுவுடன் வருவது கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றங்களை கொடுக்கலாம். புனர்பூசம், பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்களினுடைய தகப்பனார், கணவர் இவர்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் குடும்பத்திலேயும் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகரிக்கலாம். 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரமும் கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சாதக பலனை கொடுக்காது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரய செலவுகளையும் கொடுப்பார். ஆகவே கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாத பிறப்பில் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிகவும் அவசியமான ஒன்று. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் கடகராசி அன்பர்களுக்கு அவசியம் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்க வேண்டும். தான தர்மங்கள் மற்றும் அன்னதானங்கள், குலதெய்வ வழிபாடுகள் இப்படி நீங்கள் உங்களினுடைய மனதை செலுத்தினால் வர இருக்கக்கூடிய நாட்களுக்கும் அது சாதக பலனை கொடுக்கும். தங்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்கலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பெண்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் குடும்பத்தில் உங்களை சார்ந்தவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள் இவர்களினுடைய ஆரோக்கியத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அக்கறை தேவை. மருத்துவரிடமிருந்து நீங்கள் சென்று மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதும், உங்களுக்கு ஏதாவது சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் இவற்றை அனைத்தும் கருத்தில் கொள்ளுவது நல்லது. சிம்மராசி அன்பர்கள், ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். ராசியில் கேது பகவானும் 7ஆம் இடத்தில் சூரியன், ராகு மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கை வெற்றியடையும். இருந்த போதிலும் இந்த வாரத்தில்
கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வந்து போகலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய கேது சற்று மன சஞ்சலத்தை கொடுப்பார். பல நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி இடையே சற்று வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். வழக்கு விசாரணை மற்றும் உங்களினுடைய வழக்கறிஞர்களை சென்று சந்திப்பது, இவை அனைத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு யோசனையாக இருந்தாலும், முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும், ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுக்கலாம். சூரிய பகவான் ராகுவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாசி மாதமானது சிம்மராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அந்யோன்யத்தில் சற்று குழப்பாடுகளும், சில விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்களும் வந்து போகும். பெரியவர்களினிடத்தில் இருந்து வந்த ஆலோசனைகள் மற்றும் தெய்வ பலமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் அவசியம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். 8ஆம் தேதி 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி உங்களினுடைய அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஏற்றமான ஒரு நாட்களாக அமைகிறது. சூரிய பகவானின் மாற்றம் 6ஆம் இடத்தில் வருவதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு. தன லாபங்கள் நிறைந்த வாரமாக அமைகிறது. புதிய வியாபார முயற்சிகள், கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இந்த வாரத்தில் வந்து சேரும். சந்திரனின் சஞ்சாரமானது 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம். ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழில் முயற்சியாக இருந்தால் இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களும் இந்த வாரம் நீங்கள் பேசலாம். சூரியனினுடைய மாற்றமானது ராகு இடத்தில் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குடல் வழி பிரச்சனைகள் மற்றும் கண் சார்ந்த பிரச்சனைகளும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வரலாம். ஆகவே தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி சூரிய நமஸ்காரம் செய்து கோதுமை தானம் செய்யலாம். மேலும் மாத பிறப்பு அன்று அன்னதானங்கள் செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் படிப்பதும் கன்னிராசி நேயர்களுக்கு சூரியன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் மாறும். சூரியனினுடைய மாற்றமானது 5ஆம் இடத்திற்கு ராகுவுடன் செல்வதனால் பிள்ளைகளால் சில மனவேதனைகள் உங்களுக்கு வாரத்தின் இறுதியில் ஏற்படலாம். ஆகவே பிள்ளைகளினுடைய நலனில் சற்று கவனத்தை அதிகரிப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும். புதியதாக நண்பர்கள் மற்றும் புதிய உறவுகளால் உங்களுக்கு சில குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம். இவர்களிடத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ராசியில் இருப்பதும் மற்றும் 2, 3 ஆகிய இடங்களில் சந்திரனின் சஞ்சாரம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சூரியனினுடைய மாற்றம் கும்பராசிக்கு செல்கிறது. இந்த மாற்றமானது துலாம் ராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் சில மன கஷ்டங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வர நேரிடலாம். ஆகவே வாக்குவாதங்களை குடும்பத்தில் தவிர்ப்பது நல்லது. புதிய கடன் முயற்சிகளை வியாபாரிகள் இந்த வாரத்தில் தவிர்க்கலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றில் சற்று கவனமாக இருக்கலாம். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் மற்றும் உங்களினுடைய நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவது இது போன்ற விவகாரங்களில் இந்த வாரம் நீங்கள் ஒத்திவைப்பது நல்லது. விருச்சிக ராசினியர்கள், விருச்சிக ராசினியர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த வாரத்தின் மத்தியில் விருச்சிக ராசியில் அமைந்திருக்கிறது. செவ்வாய் புதன் கிழமைகளில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெள்ளிக்கிழமை அன்று சூரியனினுடைய மாற்றமானது 4ஆம் இடத்திற்கு வருவதனால் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் சூரியன் ராகுவின் சஞ்சாரம் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளும் மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள், பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலும் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆகவே பழைய கடன் பாக்கிகள், புதிய கடன் முயற்சிகள் இது அனைத்திலேயும் கவனம் தேவை.
உடல் ஆரோக்கியத்திலேயும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் இந்த வாரத்தில் வந்து போகும். வாரத்தின் இறுதி உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் குடும்ப ஒற்றுமை மற்றும் பிள்ளைகளால் உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் அதிகரிக்கும். இந்த வாரம் சனிக்கிழமை அன்று பிரதோஷ நாளில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மேலும் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் வியாழக்கிழமை அன்று குரு வாரத்தில் வெல்லம் தானம் செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாகவே இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார் 13ஆம் தேதி அன்று. இந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த மாற்றமானது தனுசு ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சூரியன் ராகுவுடன் 3ஆம் இடத்தில் இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சில நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சொத்து பிரச்சனைகள், நண்பர்களிடத்திலிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள், புதிய வியாபார முயற்சிகள் அனைத்தையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியாகவே அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் இறுதியில் ராசியில் வருவதனால் குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. சனிக்கிழமை அன்று பிரதோஷ நாளில் இந்த குரு சந்திர யோகத்துடன் இருப்பதனால் அன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடையும் செய்யலாம். அன்னதானங்கள் செய்வது மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கினாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. உங்களினுடைய பழைய சொத்துகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவற்றிற்கு இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல தீர்வை காணலாம். வெளிநாடு பிரயாணங்களும் வெளியூர் பிரயாணங்களும் அவ்வப்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு சற்று அலைச்சலையும் கொடுக்கும். இந்த அலைச்சல் உங்களுக்கு பண விவகாரத்தில் சாதக பலனையே தரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நண்பர்களினுடைய சந்திப்பு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த நட்புகள் இவற்றில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகளும் இந்த வார இறுதியில் பேச்சுவார்த்தைகளால் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது. பல நாட்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் இந்த வாரம் தீரும். சந்திரன் உங்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அலுவலக விஷயத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த ஒரு சில பேச்சுவார்த்தைகள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் தவிர்க்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். ராசியில் செவ்வாய் பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். 2ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய சூரிய பகவான் ராகு மற்றும் சுக்கிரன் புதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். வாரத்தின் இறுதி நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் அதில் சற்று தொய்வு ஏற்படும். ஆகவே அலுவலக ரீதியான விஷயங்கள், குடும்ப விஷயங்களை வாரத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம். பிள்ளைகளால் மனநிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு 8ஆம் தேதி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் முடிவாகும். சுப செலவுகளும் அன்றைய நாளில் காத்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்பத்தில் ஒரு சுமை குறையும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அது மாறக்கூடும். பொருளாதாரத்திலையும் மற்றும் கூட்டு தொழில் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த வாரம் உங்களினுடைய நவக்கிரக வழிபாடுகளை மேற்கொண்டு மற்றும் சனிக்கிழமை அன்று சனி பிரதோஷத்தில் நரசிம்ம பெருமானை வணங்குவதனால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக இருக்கும். வாரத்தின் இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய வியாபார முயற்சிகளுக்கு இந்த வாரத்தில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாரத்தின் இறுதியில் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல்
வியாழக்கிழமை வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, புதிய மனிதர்களை சந்திப்பது, குறிப்பாக அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள், அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் சூரியனினுடைய மாற்றத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் ஆரோக்கியம் அல்லது உங்களினுடைய பெயர், உங்களினுடைய ஒரு கௌரவத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் இடர்பாடுகள் வரலாம். குலதெய்வ வழிபாடுகளை செய்வது நல்லது. சூரியன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வதும் மற்றும் புதன் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்வது மனக்குழப்பத்தை அதிகரிக்கும். முடிவுகளை எடுக்கும் பொழுது நீங்கள் கவனமாக எடுக்க வேண்டும். இந்த கிரக சஞ்சாரங்கள் சேர்ந்திருந்தாலும் குரு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் ஓரளவுக்கு நமக்கு குருவின் உடைய பார்வையினால் சற்று முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. இருந்த போதிலும் நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் நம்மளினுடைய தசா புக்திகளுக்கு ஏற்றாற்போல பலன்கள் நடைபெறும். ஆகவே ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரித்து இறை நம்பிக்கையுடன் இந்த வாரத்தில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு கிரகங்களை நீங்கள் வணங்குவதனால் இடர்பாடுகள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் மற்றும் உங்களினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம். வாரத்தின் இறுதியில் சனி பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி பச்சை பயறு தானமாக கொடுக்க சனி பிரதோஷத்தில் இந்த பரிகாரம் சனி பகவானுக்கு உங்களுக்கு உகந்ததாகவே அமைகிறது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சற்று உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் பச்சரிசி தானம் செய்யலாம். சூரிய பகவானின் மாற்றம் 12ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதனால் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அன்று உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும். சனி மகா பிரதோஷத்தில் சிவன் ஆலய வழிபாடை நீங்கள் மேற்கொள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனதில் குழப்பங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து போகலாம். பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் உங்கள் பிள்ளைகளால் ஒரு சில விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உங்களினுடைய மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உங்கள் குருவினிடத்தில் நீங்கள் ஆலோசனைகளை கேட்கலாம். குடும்பக்காரகன், வாக்குக்காரகன், தனக்காரகன் ஆகிய செவ்வாய் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இருந்த போதிலும் 12ஆம் இடத்தில் சூரியன், ராகு மற்றும் புதன், சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரமானது தேவையற்ற செலவுகளையும் கொடுக்கலாம். உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வாரத்தில் மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருக்கருக்காவிலில் இருக்கக்கூடிய கர்ப்பரக்ஷாம்பிகையை வணங்கி நீங்கள் அங்கு இருக்கக்கூடிய முல்லைவனநாதரையும் வணங்கலாம். மீனராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் மற்றும் குடும்ப விவகாரங்களில் முடிவுகளை எடுப்பதில் நிதானம் தேவை. வாரத்தின் இறுதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடுகளை செய்யலாம். அன்னதானங்கள் செய்து சனி மகா பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானை வணங்க தற்சமயம் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்தாலும் குருவின் அனுகிரகத்தால், செவ்வாயின் அனுகிரகத்தால் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பான பலனையே கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.